ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே கொங்கு நாட்டு சமூக நீதி மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மதிவேந்தன் திராவிடம் என்றால் அனைவரையும் ஒருங்கிணைப்பது என குறிப்பிட்டார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் நலச்சங்கம் மற்றும் புதிய திராவிட கழகம் சார்பில் அவற்றின் தலைவர் ராஜ் கவுண்டர் தலைமையில் கொங்கு நாட்டு சமூக நீதி மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் பல்வேறு சமுதாய அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் பொருளாதார நிலையை அறிந்த கலைஞர் அவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்த பிறகே மறுக்கப்பட்ட உரிமைகளை அச்சமுதாய மக்கள் பெற முடிந்தது என குறிப்பிட்டார். திமுக தான் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கும் இயக்கம் எனவும் அவர் தெரிவித்தார். நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் நம்ம வல்விலோரை மன்னர் அவர்களுக்கு சிலையை நிறுவினார். 1970 அந்த சிலையை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நிறுவினார். எவ்வளவோ பிரிவுபடுத்துகிற நிகழ்வுகள் எத்தனையோ கட்டத்தில் நடக்குது. அந்த பிரிவுபடுத்துகிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம ஓரம் தள்ளிட்டு நம்ம அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். எதற்காக ஒன்றாக இணைய வேண்டும் என்றால், நம்ம அடித்தட்டு மக்கள், தோழர் தொழிலாளர் மக்கள், பாட்டாளி வர்க்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மிக சாதாரண மக்கள் எல்லாத்தையும் உயர்த்தும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். பின்னர் பேசிய புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர்கள் இளைஞர் பேரவை தலைவர் ராஜ் கவுண்டர், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொங்கு மண்டலத்தில் பிற சாதியினர் பிழைக்க முடியாது எனவும் சமூக நீதியை காத்திட திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். நாம 4 வருஷம் பார்த்துருக்கிறோம், 4 வருஷம் கடந்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ணார்? தங்கமணி, வேலுமணி, இந்த மணிகளை வச்சுக்கிட்டு நாடு முழுக்க கொள்ளையடிச்சார். கொள்ளையடிக்கிற தவிர வேற எதுவும் செய்யல. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதியாரோட தலைமையில, சின்னவரோட ஆசையில, தலைவரோட கூட்டணியில் நம்மளா பயணிக்கணும். 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும். முன்னதாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற வள்ளி கும்மி நடனம், இளைஞர்கள் பங்கேற்ற மல்லர் கம்பம் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது. இதனை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.